ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் நான் அண்ணனோட கல்யாணத்துக்கு சரி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். எதனால் அப்படின்னா, அண்ணன் எனக்கு நிறைய விதத்தில் ஹெல்ப் பண்ணாலுமே எனக்கு உதவின்னு தேவைப்படுற நேரத்தில் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் பண்ண உதவி கூட அண்ணன் நல்ல நிலமையில இருந்துமே எனக்கு பண உதவி செய்ய மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லிட்டாரு. அண்ணியோட பேச்சை கேட்டுக்கிட்டு அதனால் நான் என்ன முடிவு பண்ணேன்னா, சரி இதுக்கப்புறம் நம்மளால் ஏதோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம முயற்சி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட எல்லாம் கடன் வாங்கிக்கிட்டு தான் நான் வெளிநாட்டுக்கே போனேன். ஏன் அப்படின்னா, எனக்கு அண்ணன் நல்ல நிலமையில இருந்தார். நல்ல வேலை எல்லாமே இருந்துச்சு அவர்கிட்ட. ஆனால் அவர் எனக்கு நம்ம அண்ணியோட பேச்சை கேட்டுட்டு, அவங்க மாமியார் வீட்டு பேச்சை கேட்டுட்டு எனக்கு எதுவுமே உதவி பண்ண மாட்டேன், பணம்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. நானே கடனில் இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் லேண்டெல்லாம் வாங்கி போட்டிருந்தாரு, எல்லாம் பண்ணியிருந்தாரு. அம்மாவும் என்கிட்ட சொல்லிட்டாங்க, அவன் அவங்க மாமியார் வீட்டு பேச்சை கேட்டுட்டு இல்லைன்னு சொல்லிட்டான். திரும்ப திரும்ப நீ அவன்கிட்ட கேட்டுட்ருக்காத, முடிஞ்ச அளவுக்கு நம்ம தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்போம்ப்பா. 7 லட்ச ரூபாங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் பெரட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் பெரட்டினேன். அப்புறம் அம்மா நகை ஒரு கொஞ்சம் இருந்துச்சு. அதையெல்லாம் அம்மா வித்துற சொல்லிட்டாங்க. அதெல்லாம் பழைய நகை தான். அதனால வித்துடலாம்ப்பா. விற்றுட்டு நீ அதெல்லாம் நீ யோசிச்சுட்டு இருக்காத, எதையும் யோசிச்சு மனசை போட்டு நீ ஒன்றும் குழப்பிக்காத, பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நகையை விற்றோன்னே கொஞ்சம் காசு கிடச்சிச்சு. எல்லாத்தையும் சேர்த்தா ஒரு 7 லட்ச ரூபா வந்துச்சு. அதெல்லாம் கட்டி அதுக்கப்புறம் வெளிநாடு கிளம்புனப்போ கூட அண்ணங்கிட்ட நான் எதுவுமே சொல்லலை. ஏன்னா அண்ணன் அவர் அண்ணி வீட்டு பேச்சை கேட்டுட்டு இந்த மாதிரி பண்ணிட்டாரு. அதோட நம்மளுக்கு யாராச்சும் அவர் உதவி பண்ணனாலும் யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்டனாச்சும் வாங்கி கொடுத்துருந்துருக்கலாம். அந்தளவுக்கு நம்ம மேலே அவருக்கு நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதனால் எதையும் ஒன்றும் நான் கேட்டுக்கல. சரி பார்த்துக்கலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவுமே கேட்டுக்கல. அதுக்கப்புறம் வெளிநாட்டுக்கு போனேன். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. முதல்ல ஒரு 6 மாதம் எனக்கு கொஞ்சம் வேலையெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. வாங்கிட்டு போன கடன் ஒரு 3,50,000 கிட்ட கடன் வாங்கிட்டு போனேன். அதெல்லாம் அம்மா கொஞ்சம் அவங்க வேலை பார்க்குற காசில் கொஞ்சம் வட்டி கட்டிக்கிட்டு இருந்தாங்க. நான் சொல்லி வச்சுருந்தேன், நான் சேர்த்து எப்படியாச்சும் தந்துடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதனால் நானும் சரின்னு சொல்லிவிட்டு ஒரு சில விஷயங்களை அதுக்கப்புறம் 6 மாதத்துக்கு அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் வேலையே கொஞ்சம் சரியானுச்சு. அதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டமாக தான் போயிட்டு இருந்துச்சு. வேலை ரொம்ப கஷ்டமாக தான் போயிட்டு இருந்துச்சு. இருந்தாலும் நம்ம கடனை அடைக்கணும் அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் முயற்சி பண்ணி இது பண்ணேன். அதுக்கப்புறம் ஏன்னா நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு சரியான ஒரு இதில் இருக்கா என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் பொறுமையாக தான் யோசித்தேன். சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வேலையெல்லாம் கொஞ்சம் நல்லா கிடச்சிச்சு. முதல்ல கொஞ்சம் 6 மாதம் வேலை கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. வேலையும் அந்தளவுக்கு இல்லை. அதுக்கப்புறம் 6 மாதத்துக்கு அப்புறம் கொஞ்சம் வேலையெல்லாம் எனக்கு கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் அந்த வேலை கிடச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சம்பளம்லாம் சேர்த்து 2 மாதம் 2 மாதத்துக்கு ஒரு தடவை ஓரளவு 1 லட்சம் 1 லட்சமாக எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 5 லட்ச ரூபா வட்டி எல்லாம் சேர்த்து இருந்துச்சு. அதெல்லாம் திருப்பினேன். திருப்பினதுக்கப்புறம் இப்படியே ஒரு வருஷம் ஆயிடுச்சு. கடன்லாம் கொடுத்து முடிக்கிறதுக்கே அந்த ஒரு வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அம்மா எனக்கு ரொம்ப மனசு இதாக தான் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, நம்ம சில விஷயங்களை நம்மளுக்கு சரியான ஒரு இதில் நம்ம இது பண்ணால் மட்டும்தான் நம்மளால் இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சில இதுங்களை யோசித்து நான் முடிவு எடுத்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் சம்பளத்தையெல்லாம் அம்மா சொல்லிட்டாங்க, எல்லாத்தையும் மிச்சம் பண்ணி நீ உனக்குன்னு ஒரு வீடு கட்டணும்ப்பா. அண்ணன் உன்னை இந்த அளவுக்கு இது பண்ணதுக்காகனாச்சும் அவங்களுக்காகனாச்சும் நீ நல்லா வசதியாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் இங்கேயே கொஞ்சம் காசெல்லாம் சேர்த்து வச்சு அப்புறம் அம்மாவோட அக்கௌண்ட்டுக்கு ஓரளவு சேர்த்து அனுப்ப ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அம்மாவும் என்ன பண்ணாங்க, ஒரு வருஷத்தில் ஓரளவு வீடு கட்டுற அளவுக்கு நல்ல ஓரளவு கிட்டத்தட்ட ஒரு 15 லட்ச ரூபா அளவுக்கு என்னால் சேர்க்க முடிஞ்சிச்சு, வேலை நல்லா இருந்ததுனால. அதுக்கப்புறம் அம்மா சொன்னாங்க, நான் இன்ஜினியர் உன் ஃப்ரெண்டு ஒரு பையன் இருக்கான்லப்பா, அவன்கிட்ட நான் சொல்கிறேன், அவனை வச்சு நம்ம வீடு கட்டிக்கலாம், மாமாவும் ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னோடனே சரின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அம்மா சொன்னது எனக்கு கரெக்டாக தான் இருந்துச்சு. ஏன்னா நம்ம சம்பாதிக்கிறப்பயே
ஊரில் ஒரு வீடு கட்டினா தான் நமக்குன்னு ஒரு வந்து இருக்கிறதுக்கு பண்ணுறதுக்கு இத்தனை வருஷம் சம்பாரித்து அப்புறம் என்ன யூஸுங்கிற மாதிரி இருக்கும். அப்படிங்கிறதுனால வீடு ஒரு நல்ல வீடாக கட்டணும் அப்படிங்கிறதுனால நான் வீடு கட்டினேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மேலேயும் ஒரு வீடு கட்டணும். ஏன்னா அம்மாலாம் வந்து அவங்களுக்குன்னு ஒரு இது இருக்கணும். எனக்கே இப்போ நாளைக்கு கல்யாணம் ஆனாலும் அவங்க ஒரு தனியாக ஒரு இருக்கிற அளவுக்கு ஒரு இது இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி